ஹலோ மக்களே, வெற்றி சக்கரத்தை தொடர்ந்து சுழல வைத்த ஒரு தயாரிப்பாளர், பல நட்சத்திரங்களை உருவாக்கினவர். நான் யாரை பற்றி சொல்கிறேன்னா, ஆர்பி சௌத்ரி அவங்கள பற்றி தான் சொல்கிறேன். இவருடைய மறைவு இந்திய திரையுலகில் ஒரு பொற்காலத்தின் முடிவுனே சொல்லலாம். அவரோட படங்களை தாண்டி அவர் உருவாக்கின தாக்கம் தான் இன்னமும் நம்ம கிட்ட இருக்கு. அவரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போமா. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி இந்த மொத்த இந்திய சினிமா உலகில் ஒரு கலக்குன தயாரிப்பாளர்னா ஆர்பி சௌத்ரி அவர்கள் தான். சூப்பர் குட் பிலிம்ஸ் அப்படின்ற ஒரு தயாரிப்பு நிறுவனத்தின் மூலமா நிறைய வெற்றி படங்களை இவர் கொடுத்திருக்காரு. கோலிவுட் ஹீரோக்களின் காட்ஃபாதர், திரையின் வெற்றிக்கு பின்னாடி இருக்கும் ஒரு முக்கிய மனிதர் அப்படின்னே சொல்லலாம். ஆனா மக்களே, இவரை நம்மளுக்கு தயாரிப்பாளரை மட்டும்தான் தெரியும். பல தொழில்களில் வெற்றி பெற்ற ஆர்பி சௌத்ரி பிறகு சினிமா மீதான காதலால் தயாரிப்பாளராக மாறி திரையுலகில் அவருக்கென ஒரு முத்திரையை பதித்தார். அடுத்து 1980களில் சூப்பர் குட் பிலிம்ஸ் மூலமா குடும்பங்கள் கொண்டாடும் படங்கள், மனதை தொடும் காவியங்கள்னு நிறைய கொடுத்து சினிமாவில் ஒரு தனி சரித்திரத்தையே படைச்சார்னே சொல்லலாம். தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான மாற்றத்தை கொண்டு வந்த நிறுவனம் தான் ஸ்டார்டிங்ல ஆக்டர் விஜய்க்கு ஒரு பெரிய படத்தை கொடுத்து பெரிய ஸ்டாரா மாத்துச்சுன்னே சொல்லலாம். இவரை பத்தி சொல்லணும்னா, அமைதியான தயாரிப்பாளர், கலைஞர்களுக்கு மரியாதை கொடுக்க தெரிந்த மனிதர், பூவே உனக்காக, லவ் டுடே, சூரிய வம்சம், உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், பத்ரி, ஜித்தன் போன்ற பல வெற்றி திரைப்படங்களை கொடுத்திருக்கு. அப்புறம் ஆர்பி சௌத்ரி தமிழ் சினிமாவையே மாற்றி எழுதிய ஒரு சகாப்தானே சொல்லலாம். இவரு 99 படங்களை தயாரித்து தோல்விகளையும் தாண்டி தமிழ் சினிமாவில் நிலைச்சு நின்றவர். இவரை பத்தி சொல்ல போனோம்னா, வணிக அறிவு மிகுந்த சினிமா நபர் அப்படின்னு பலராலும் பாராட்ட பெற்றவர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இவருக்கு வெற்றிகளை தாண்டி தோல்விகள் வந்த போதும் இவர் ஒருபோதும் சினிமா விட்டு விலகவே இல்லை. அது மட்டும் இல்லாம இவர் புதிய கதைகளோடும் புதிய தலைமுறை கலைஞர்களோடும் தொடர்ந்து பயணம் செஞ்சுட்டே வந்தாரு. இவரு நிறைய நடிகர்களை உருவாக்கினவர். அப்புறம் இவரை தமிழ் திரையுலகிலே உள்ள ஒரு கிங் மேக்கர்னே சொல்லலாங்க. இவருடைய மறைவு தமிழ் தென்னிந்திய சினிமா உலகத்தையே ஒரு உலுக்கியதுன்னே சொல்லலாம். அதாவது என்ன நடந்துச்சு அப்படின்னா, ராஜஸ்தான் உதய்பூர்ல இவர் கார் ஆக்சிடென்ட்னால இறந்துட்டாரு. அதுவும் எப்படி நடந்துச்சுன்னா, மாடுகள் குறுக்க வந்து அவர் காரு செயல்பாட்டை இழந்து அவர் இறந்துட்டாரு. இது சினிமா உலகத்தை மட்டும் உலுக்கியதில்ல, மக்கள் மனதையும் உலுக்கியது இந்த நிகழ்வு. அப்புறம் பாத்தீங்கன்னா, அவரோட மறைவுக்கு ரஜினி, கமல், பவன் கல்யாண் இந்த மாதிரி பல பெரிய நட்சத்திரங்கள் மிகவும் வருத்தத்தை தெரிவித்தனர். அப்புறம் இவரு எத்தனையோ பேரை வாழ வைத்த நல்லுள்ளம். அவரு திரையில் பூக்க வைத்த காதல், பாசம் இது போன்ற நிறைய நினைவுகள் நம்ம மனதில் எப்பவுமே நிற்கும். காலத்தால் அழியாத பல படைப்புகளை தந்து நம் நெஞ்சத்தில் நீங்கா இடம் பிடித்தவர். எங்களோட சேனல் சார்பாக அவரோட நினைவுகளுக்கு பெருமை சேர்க்கிறோம். லெஜெண்ட்ஸ் நெவர் டை. அப்புறம் ஆர்பி சௌத்ரியோட ஃபுல் நேம் தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் அப்டேட்டுக்கு ரீல் அண்ட் ரீல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.